ஏன் இந்த தீபாவளி தீபாவளி மாதிரியே இல்லை? வெடி வெடிக்க தோண மாட்டேங்குது. வயசாயிருச்சோ? இன்றைக்கி சமகாலத்தில் ஒரு 15 வயசு தாண்டின எல்லாருக்கும் இந்த எண்ணம் அதிகமாக இருக்குது. வெடி வெடிக்க விருப்பம் இல்லை, புது ட்ரெஸ் போடவும் ஆசை இல்லை. இதெல்லாம் தாண்டியும் தீபாவளி நெருங்கும் போது பரபரப்பு வரதானே செய்யுது. அந்த பரபரப்பு எங்கே கொண்டு போய் நிறுத்துது? தீபாவளி மாதிரியே இல்லைன்னு புலம்புற எல்லாருடைய இருத்தலும் தீபாவளி அன்னைக்கு எங்கே இருக்குது? தேட்டர். தமிழ் சினிமா எப்போதும் பொதுமக்களுடன் இணைந்திருக்கும். அது வெறும் பொழுதுபோக்கல்ல, மாறாக ஒரு சமூக சடங்காக மாறிவிட்டது. தீபாவளியில் படம் பார்ப்பது என்பது வீட்டில் பூஜை போடுவது போல ஒரு வழக்கமாகிவிட்டது. அது குடும்பங்களை ஒன்றாக கூட்டுகிறது, மகிழ்ச்சியை பகிர வைக்கிறது, வருடம் முழுக்க வேலை பார்த்த மக்களுக்கு ஒரு சில மணி நேர விடுதலையை கொடுக்கிறது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ வந்து தியேட்டருக்குள்ள எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புவாங்க. வாட்டர் பாட்டில் தவிர நீங்க எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு வந்த ஒரு விஷயம் தான். முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. தியேட்டருக்கு நீங்க வீட்டுல இருந்து சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நாங்களே வந்து இட்லியில பொடி தடவி பசிக்கும் போது குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. படம் பார்த்துட்டே சாப்பிட்டுருக்கோம். அப்படியெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் உண்டு. இந்த தீபாவளி அப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தியேட்டருக்கு போறதுக்காகவே வந்து முறுக்கு சுடுவாங்க. அப்போ தீபாவளி அப்போ வீட்டுல ஏற்கனவே இது பண்ணுவாங்கன்னா அதையும் எடுத்துட்டு போவாங்க. இது வந்து என்னன்னா தியேட்டர்ல போய் தீபாவளிக்கான இதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிறதுல வந்துலாம் ஒரு பெருமையா நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டம் உண்டு. அப்புறம் எப்பவும் சொல்றதா ஒரு பேட்டர்ன் இருக்கும். நீங்க தீபாவளி படங்கள் எல்லாத்துலயுமே எடுத்துக்கிட்டா எடுத்த உடனே வந்து தீபாவளியை சொல்ற மாதிரியான ஏதாவது ஒரு வசனங்கள் இருக்கும். ஒரு ஹாப்பி தீபாவளி மாதிரியானதோ அது சம்பந்தப்பட்ட ஒரு பாடல்களோ அது மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். கொண்டாட்டமா இருக்குங்க அந்த நேரத்துல நீங்க படத்துக்கு போறதுங்கிறது. ஒரு 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 பெரிய வயலன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அந்த அந்த நடிகர்களை ஒரு வகையில நீங்க சொல்ல போனா தீபாவளி மாதிரியான பொங்கல் மாதிரியான விழாக்களுக்கு அப்போ எடுக்கிற படங்கள் தான் நிறைய பேரை ஸ்டார் ஹீரோவாவே ஆக்கியிருக்கும் நல்லா பார்த்தாச்சுன்னா. ஏன்னா அந்த படங்களை நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்டார் வேல்யூ கொடுத்துதான் ஆகணும். ஒரு பாட்டு வச்சுதான் ஆகணும், ஒரு ஃபைட் வச்சுதான் ஆகணும், ஒரு டூயட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் நீங்க வந்து ஜாலியா படம் பார்க்கறதுக்காக அதெல்லாம் வைக்கும் பொழுது அது அவங்கள அறியாமே ஒரு ஸ்டார் வேல்யூக்குள்ள அவங்கள கொண்டு வந்துடும். அரை மனசாவே ஒரு தீபாவளி தொடங்குது. தேட்டரில் தீபாவளி அன்னைக்கு படங்கள் எதுவும் வரலனா என்ன ஆகும்? ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல் அது கடந்து போகும். தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு தீபாவளி ஞாபகப்படுத்துறது சினிமா தான். புராணத்தின் வழி பார்த்தால் தீபாவளி என்பது நன்மை தீமை என்ற தர்மம் சார்ந்த நிகழ்வு. அநீதிக்கு எதிராக தூதுவன் வந்து தர்மத்தை வென்றெடுப்பான் என்ற மதம் சார்ந்த நம்பிக்கை தீபாவளி ரிலீஸ் படங்களில் இந்த படிவத்தில் தான் இருக்கும். அதாவது தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். இதுதான் தீபாவளி ரிலீஸ் படங்களின் டெம்ப்ளேட். வருஷா வருஷம் தீபாவளி படங்கள் எல்லாம் எது தர்மம், ராமன் தர்மத்தின் வரையறை என்ன, ராவண தர்மத்தின் வரையறை என்ன என்பதை விளக்குவதாக இருக்கும். சொல்லப்போனால் கார்ட்டூனாக சொல்லப்பட்ட லிட்டில் கிருஷ்ணா, சோட்டா பீம் முதற்கொண்டு தங்களை பலசாலியாக காட்டிக்க ஒரு வில்லன் தேவைப்பட்டது. அந்த வில்லன் நாமத்தான் இருந்தது. அப்போதான் எப்போ தமிழ் சினிமா எப்போ நாடகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சதோ அப்பவே வந்து வில்லன் கதாபாத்திரம் அப்படிங்கிறது எப்பவுமே உண்டு. நீங்க நாடக காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நம்மளுக்கு வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தா முதல்ல புராண நாடகங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அப்பவுமே வந்து அசுரன் கேரக்டர் உண்டு. ஆரம்பத்துல நான் சொல்றது பழசு சம்பூர்ண ராமாயண காலத்துல எல்லாம் இருக்கும் பொழுது அப்பவும் வில்லன் கேரக்டர் உண்டு. ஏன் வில்லன் கேரக்டர் வைக்கிறாங்கன்னா நம்ம புராணங்கள்ல வில்லன் இல்லாத புராணமே கிடையாது. நீங்க ராமாயணத்தை எடுத்துட்டா அங்க ஒரு ராவணன் இருப்பாரு. இங்க மகாபாரதத்தை எடுத்தா இங்க பஞ்சபாண்டவர்கள்னா அந்த பக்கம் கௌரவர்கள் இருப்பாங்க. எங்க வந்து வில்லன் வேல்யூ இருக்கோ அங்கதான் அந்த 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 கதையாவே நம்ம வந்து படிப்போம். ஏதாவது ஒண்ண வந்து நல்லவர்கள் எதிர்த்துக்கிட்டே இருக்கணும், நல்லவர்களை யாராவது துன்புறுத்திக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சவால் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம காலம் காலமாக நாம பழகி வந்த ஒரு கதை. அதைத்தான் வந்து நாடகத்துல கொண்டு வந்தாங்க. அந்த நாடகம் தான் வந்து பின்னாடி படங்களாக புராண படங்களா ஆச்சு. அந்த புராண படங்களா வரும்பொழுதும் நிறைய அசுரர்கள் கேரக்டர் வருவாங்க, ராட்சச கேரக்டர்கள் வருவாங்க. அதை வந்து இந்த கடவுளர்கள் போய் அழிப்பாங்க. அது எல்லாமே சூரசம்ஹாரம். நம்மளுக்கு வருஷா வருஷம் இந்த தீபாவளி சமயத்துல சஷ்டி வருது. நம்ம தொடர்ந்து அது வந்து புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படியே வருது. அது நாடகத்துல வந்தது, நாடகத்துல இருந்து அப்படியே சினிமாவுக்கு மாறிச்சு. ஸோ எங்க வந்து நீங்க ஒரு ஹீரோன்னு நீங்க எப்ப காட்டுவீங்க? வில்லன் ஒரு ரோல் இல்லைன்னா அந்த இடத்துல ஹீரோன்னு ஒரு வேல்யூவே கிடையாது. ஹீரோன்னு யாரையுமே சொல்லுவான் ஒரு சாமானியன். வில்லன் இல்லாத எல்லாருமே வந்து ஒரு சாமானியர்கள். நமக்கு எப்போ வந்து எதிராளி வர்றாங்களோ அப்ப நம்ம அவங்களை ஜெயிச்சிட்டோம்னா நம்ம ஹீரோ வரோம், நம்மளை ஜெயிச்சிட்டாங்களா அவங்க ஹீரோ வராங்க. ஸோ ஜெயிக்கிறது, சவாலை முன்வைத்து அதை வந்து தாண்டது அப்படிங்கிறது தான் ஒரு ஹீரோவுடைய வேலையா இருக்கிற பட்சத்துல அந்த இடத்துல வில்லன் இருந்துதான் ஆகணும். அப்படிதான்
வந்து இது காலம் காலமாகவே வந்துகிட்டு இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவை ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே பைசன் ஏற்படுத்தின உரையாடல்களை கவனிக்காமல் காந்தாரா மாதிரி, பாகுபலி மாதிரி நம்மால் எடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். இது வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு சொல்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் நிறைய கதை இருக்குது. புராணங்களை தாண்டி உரையாடல் இருக்குது. நம்முடைய சமூகம், நம்முடைய அரசியல் ரொம்பவே வேறு வேறு. அது தீபாவளியா இருந்தாலும், பொங்கலா இருந்தாலும், கார்த்திகையா இருந்தாலும், அது என்ன ஒரு ஆம், ஒரு விழாவாக இருந்தாலும், பண்டிகையா இருந்தாலும் கூட மாஸ் ஹீரோ படம் வருமே தவிர, இது மாதிரி புராணங்களை அடிப்படையாக கொண்ட தீபாவளி, அதனால வந்து மதம் சம்பந்தப்பட்டு ஒரு படம் கொடுக்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் வந்ததே இல்லை. அதற்கு காரணமா என்ன இருக்கும்னா, சில சமயம் ஆடி மாசம் வந்துருக்குது. ஆடி மாசம் அம்மன் படங்கள் வரிசையா வரும். அது ஒரு காலகட்டம் இருந்தது. அப்படி வந்திருக்குது. ஆனா தீபாவளிக்காக இது மாதிரியான புராண படங்கள் வருமா அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு அது வந்ததில்லை. அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கட்டத்துல எல்லா இதுலயும் வந்து சினிமா ஆரம்ப காலகட்டத்துல புராண படங்களினுடைய சாயல்கள் இருந்தது. மன்னர் காலத்து கதைகள், அரசர் காலத்து கதைகள் இதுதான் வந்துகிட்டு இருந்தது. 1947க்கு முன்பாக. 47க்கு பிறகு நம்ம வந்து ஒரு சமூக சம்பந்தப்பட்ட படங்கள் வந்து மெதுவா அதை நோக்கி போக ஆரம்பிச்சோம். அந்த புராண படங்கள் எல்லாம் விட்டுட்டு சமூக அப்போ வந்து சமூகத்தை பற்றி சொல்வதற்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. குழந்தை திருமணம் வேண்டாம், விதவை திருமணம், அதுக்கப்புறம் வந்து தீண்டாமை வேண்டாம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் மக்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது, வேலைவாய்ப்பு திண்டாட்டத்தை பத்தி சொல்ல வேண்டியது, இது மாதிரி நிறைய இருந்ததுனால பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் நிறைய சொல்ல வேண்டி இருந்த காரணத்தினால சமூகத்தை நோக்கி நம்மளுடைய படங்கள் திரும்ப ஆரம்பிச்சது. இது எல்லா ஸ்டேட்லயும் நடந்தது அப்படின்னா கூட தமிழ்நாட்டுல கூடுதலா ஒண்ணு சேர்ந்தது என்னன்னா, திராவிட கழகத்தினுடைய கொள்கைகள் வந்து பகுத்தறிவு கொள்கைகள் இங்க அதிக அளவுல பெருமளவு பரவ ஆரம்பிச்சது. அப்படி பெருமளவு பரவ ஆரம்பிச்சதுக்கு மிக முக்கிய காரணமா அவங்க சினிமாவை கையில எடுத்ததுதான். பராசக்திக்கு முன் பராசக்திக்கு பின் அப்படின்னே கூட தமிழ் சினிமாவை நம்ம பிரிச்சுக்க முடியும். அப்போ இந்த புராண படங்களினுடைய வருகை வந்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பின்னகர ஆரம்பிச்சிருச்சு. சினிமா தான் வாழ்க்கையின் கூறுகளை கற்றுக் கொடுத்துச்சு. என்னுடைய ரசனையை வளர்த்துச்சு. என்னை ஒரு கூட்டத்தில் கொண்டு போய் சேர்த்துச்சு. என் தாத்தா அப்பா தீபாவளி சினிமா பார்த்து தான் தேசிய அரசியல் வளர்த்தாங்க. இதிகாசங்களையும் புராணங்களையும் கட்டுக்கதைகளையும் இருந்து வெளிவர நினச்ச என் தாத்தா தீபாவளி பார்த்து தான் திராவிட அரசியல் வளர்த்தார். என் அப்பா ஒரு கோவக்காரர். சமூகத்தில் ஊழல் மலிந்து விட்டதா சொன்னார். அரசுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார். தர்மம் வெல்லணும்னு நினச்சார். எது தர்மம், யாருக்கு தர்மம்னு அவருக்கு எதுவும் தெரியாது. ஒரு லட்சிய கதாநாயகன் தேடினார். ரஜினி, கமல், விஜயகாந்த், விஜய் சினிமா வந்தது. நான் இப்போ தீபாவளி ரிலீஸ் படங்களை பார்த்துட்ருக்கேன். எனக்கு திராவிடத்துக்கு பிந்தைய தலித் சினிமாவை பார்த்துட்ருக்கேன். சினிமாவுக்கும் வெகுஜன மக்களுக்கும் இடையே தூரம் ஏற்படலை. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி காலத்துலேயும் அந்த தொடர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு கொண்டாட்டம் பல வகையில் விரிஞ்சிருக்கு. இன்னைக்கு உட்காந்து நம்ம வீட்லயே உட்காந்து படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. வீட்டில் உட்காந்து கூட நீங்க படம் பார்க்க வேணாம், தோணும் போதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது. கையில ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒரு தியேட்டர் இருக்கு. உங்களுடைய போன்கிறது கிட்டத்தட்ட ஒரு தியேட்டர் தான். ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு தியேட்டர் இருக்கிற காரணத்தினால எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். எனி சமயம் எந்த சமயத்துல வேணாலும் நீங்க வந்து படம் பார்க்கலாம். பஸ்ல போகும்போது, வீட்டுல உட்காந்துருக்கும் போது, யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது, அந்த இடைவேளையில கூட படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இன்றைக்கு வந்துருச்சு. அப்போ தியேட்டர் அப்படிங்கிறது சுருங்கிடுச்சு. தியேட்டருடைய வடிவம் சுருங்கி நம்ம கைக்குள்ள வந்ததுனால எல்லாமே நம்ம கைக்குள்ள அடங்கிட்டதுனால இதுக்குன்னு போய் தேடி பார்க்க வேண்டிய, அப்படி அவசரப்பட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற இடத்த நோக்கி வந்துட்டோம். இன்னொன்று மிக முக்கியமாக என்னன்னா, யார் பார்வையாளராக இருந்தாங்க முன்னாடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குடும்ப தலைவர் இருப்பாரு. அவர் வந்து தனக்கு பிடித்த படங்களை வந்து இது போகலாம், எனக்கு இந்த நடிகரை பிடிக்கும், அவருடைய படம் வந்திருக்குது, நம்ம குடும்பத்தோட போகலாம் அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த தன்னுடைய குடும்ப தலைவர், தன்னுடைய அப்பாவோ கணவரோ அவர் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பெண்கள் முடிவெடுத்தாங்க. அவங்களுக்கு சில படங்கள் வரும், சில நடிகர்களை பிடிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, தீபாவளி அன்னைக்கு யார் வீட்லயுமே எந்த பெண்களுமே போய் படம் பார்க்க முடியாது. அதற்கு மறுநாளோ அதற்கு அடுத்த நாளோ வந்து அவங்க எப்படியாவது படம் பார்த்துடணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க. அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வந்து சினிமா வந்து அந்தரங்கமாக இருந்தது. தியேட்டர் அப்படிங்கிறது ஒரு அந்தரங்க இடமாக இருந்தது. இன்றைக்கு யாருமே வந்து எங்க அப்பாவை கூட்டிட்டு போகணும் அப்படின்னோ, தன்னுடைய கணவர் தான் வந்து கூட்டிட்டு போகணுமோங்கிற இடத்துல இருந்து எல்லாருமே குறைஞ்சிடும். அவங்கவுங்களுக்கு வந்து தோணும் போது பார்க்கலாம். இப்ப நீங்க கூட்டிட்டு போனீங்கனாலும் பரவாயில்ல, நான் வீட்டுல பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு இல்லையா? அப்போ இது வந்து சினிமாவுக்கும் ஒரு ரசிகர்களுக்குமான இடைவெளியா நான் பார்க்கல. தியேட்டருக்கும் ரசிகர்களுக்குமான இடைவெளி இது. சினிமாவை எப்பவும் போல பாக்குறாங்க, எல்லா மக்களும் பாக்குறாங்க. உதாரணத்துக்கு
தீபாவளி ரிலீஸ்ல இந்த நடிகரினுடைய படத்தை நாங்க டிவியில மட்டும்தான், ஓடிடியில மட்டும்தான் வெளியிடுவோம், தியேட்டர்ல வெளியிட மாட்டோம்னு சொன்னா இதே பரபரப்பு ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும். எல்லாருமே அவங்க வேலையை ஒதுக்கி வச்சுட்டு அந்த நேரத்துல பார்ப்பாங்க. பொதுவாக தீபாவளியை தீபத்தினால் தீப ஒளிநாள் என்று சொல்கிறோம். இத்தனை ஒளிக்கு நடுவில் தான் ஒரு இருட்டை தேடி நம்ம மனசு போக சொல்லுது. ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை வெறும் பார்வையாளர்கள் மட்டும் இருக்க முடியும். அங்கே நடக்கிற எந்த நிகழ்வுக்கும் நீங்கள் காரணமாக இருக்க போகிறதில்ல. இப்படியான ஒரு வாய்ப்பை சினிமா மட்டும்தானே கொடுக்குது. படம் முடிஞ்சு தேட்டரை விட்டு வெளியே வந்துட்டா இங்கே ஓடணும், சிரிக்கணும், அழுகணும், எல்லாத்துலேயும் கலந்துக்கணும், எல்லாத்துக்கும் காரணமாக பங்கா நல்லவனா கெட்டவனா இருப்போம். இதையெல்லாம் சினிமா உடைக்குதில்ல. இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளவையும் செஞ்சுட்டு வந்தேன். இந்த நாள் என்னுடைய அன்றாடத்திலேருந்து வெளியே வருவதற்கான காரணமாக இருக்கணும்னு இயல்பாகவே மனசு நினைக்குது. சினிமா சிவப்பு கம்பளம் போட்டு விரிக்குது.